The Election Commission refuses, absolute, or it couldn't be analyzed until we did this work. Point ये नहीं है कि बीजेपी जीत रही है, कांग्रेस हार रही है. Point है कि here there is clear proof, 100% proof that elections are rigged in India. Not 99%, 100%. So whether who is winning, who is losing, that's a separate question. We are saying that there is the integrity of the election system in India is gone. This, what has happened in Mahadevapura, is the destruction of democracy. நான் உங்களுக்கு ஆதாரத்துடன் அனைத்தும் எடுத்து காட்டிட்டேன். இப்போ தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் நேரடியாக நேர் வழியில் டிரான்ஸ்பரண்ட் முறையில் தேர்தல் நடத்துவதற்காக என்ன செய்கிறீர்கள், அதற்கான விளக்கம் என்ன? இது ராகுல் காந்தியுடைய கேள்விகள். இப்போ இவிஎம் மீது கேள்வி கிடையாது, ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீது இந்த கேள்விகள் எழும்புகிறது. எந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி இந்த நாட்டில் தேர்தலை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் இந்த கேள்வி. வணக்கம். ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் எத்தனை பேர் கேட்டீர்கள், எத்தனை பேருக்கு அது புரிந்திருக்கும் என்று எனக்கு புரியவில்லை. காரணம், அவர் ஆங்கிலத்தில் மற்றும் ஹிந்தியில் தான் பேசியிருந்தார். உங்களுக்காக இதை முழுமையாக தமிழில் கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்லைட் பை ஸ்லைட் அவர் என்ன பேசினார் அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் மீட்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ரியாக்ஷன், ஆக்ஷன் நீங்க பார்க்க வேண்டும். எந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரோ, சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறாரோ, ராகுல் காந்தி ஒரு சாதாரணமான நபர் கிடையாது. இந்த நாட்டின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த நாட்டிற்கு கூடிய மிக பெரிய அரசியல் கட்சியின் தலைவர், லோக்சபாவின் ஒரு எம்பி. ராகுல் காந்தி அந்த எக்ஸ்போஷரில் எந்த அளவில் பக்கம் பக்கமாக அடுக்கடுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்தாரோ அதற்கு பின்பு தேர்தல் ஆணையம் எப்படி நடந்திருக்க வேண்டும், அவர்களுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும். திருடினோம், பிடிபட்டு போனோம், இப்ப கீழே விழுந்து அந்த மீசையில் மண்ணொட்டாதபடி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. மறுக்கவும் அல்ல, ஆக்செப்டும் செய்யவில்லை. தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே எப்படி நடந்திருக்க வேண்டும் என்றால், ஒரு மிகப்பெரிய கட்சிக்கான தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு கான்ஸ்டிட்யூன்சியில் 6 லட்சம் ஓட்டு இருக்கிறது. அந்த 6 லட்சம் ஓட்டில் 1 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டாக எடுத்து காட்டுகிறார். இது ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். வாங்க, உங்களுடைய குழப்பங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். அப்படி தவறு நடந்திருந்தால், நீங்க சொல்லுவது உண்மையாக இருந்தால், அந்த நபர் மீது, அந்த டிபார்ட்மெண்ட் மீது, அந்த அதிகாரி மீது நாங்க ஆக்ஷன் எடுப்போம். இதற்கு பின்னாடி இது போன்ற தவறு நடக்காதபடி அதற்கான ஃபார்முலாவை செட் செய்வோம். இப்படித்தான் தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிராவின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதி மிரட்டி இருக்கிறார்கள். நீங்க எஃபிடவிட் சப்மிட் செய்யாமல் நீங்க பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க சபத பத்திரத்தில் கையெழுத்திட்டு ஓத் எடுத்து நீங்க சொல்லக்கூடிய அனைத்துமே உண்மை என்று எழுதி கொடுக்கணுமா? அப்படி நீங்க எடுத்துக்காட்டியதில் தவறு இருந்தால், ஒரு தவறு இருந்தால் கூட உங்கள் மீது நாங்க வழக்கு போட்டு விடுவோம். இது தேர்தல் ஆணையத்தோட மீடியா சொல்லவே வேண்டாம். இரவு முழுவதும் பிஜேபியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர், என்னுடைய சோர்சஸ் படி வந்த விஷயம், அனைத்து ஊடகங்களுக்குமே போன் போயிருக்கு. மீடியா, நியூஸ் பேப்பர் எல்லாருக்குமே மேனேஜ் பண்ணணும் இல்லையா? செய்தி, பெரிய செய்தி, இதை மேனேஜ் பண்ணணும். அந்த போன் காலில் அந்த நபர் கூறிய வார்த்தை என்ன? ராகுல் காந்தியுடைய இந்த செய்தி போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இன்னைக்கு காத்தால் அதன்படி எல்லா நியூஸ் பேப்பரையும் அலசி பார்த்தேன். ஒரு 6-7 ஆங்கில நியூஸ் பேப்பர், ஒரு 7-8 ஹிந்தி நியூஸ் பேப்பர், ஒரு 5-6 தமிழ் நியூஸ் பேப்பர், எல்லாத்தையும் அலசி பார்த்தேன். ஒரு சில நியூஸ் பேப்பர்களை விட தாண்டி எந்த பத்திரிகையுமே ராகுல் காந்தியுடைய இந்த செய்தியை முதல் பக்கத்தில் அச்சடிக்கவே இல்லை. 13வது பக்கத்தில், 3வது பக்கத்தில், 6வது பக்கத்தில், அதுவும் ஒரு சிறிய காலம் மட்டுமே. இதே வேற நாட்டில் நடந்திருந்தால், வேறொரு இடத்தில் நடந்திருந்தால், இது மக்களை ரோட்டில் கொண்டு வந்திருக்கும்,
போராடி இருப்பார்கள். ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸ்கள், ஒட்டுமொத்த பத்திரிகைகள் இதை பற்றி ஆழமான ஆய்வில் இறங்கி இதுவரை அதற்கான அடுத்த கட்ட ரிப்போர்ட்ஸ்களை அச்சடிக்க தொடங்கி இருப்பார்கள். ஆனால் இந்தியாவில் நியூஸ் எப்படி மேனேஜ் செய்யப்படுகிறது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எத்தனை நியூஸ் பேப்பர்கள் ராகுல் காந்தியோட இந்த எக்ஸ்போஷரை முதல் பக்கத்தில் அடித்தார்கள் என்று நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரிந்து. 2002ஆம் ஆண்டு என்னுடைய ஜேர்னலிசத்தை முடித்து முதல் முறையாக என்னுடைய பத்திரிகை துறையில் நான் காலடி எடுத்து வைத்தேன். 23 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது 24வது வருடம். எத்தனையோ எலெக்ஷன்ஸ்களை நான் பார்த்திருக்கிறேன். எலெக்ஷன் எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியும். தேர்தல் பிரச்சாரத்தில் என்னெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். பேலட் பேப்பரில் எப்படி தெல்லுமுள்ளு நடந்தது அது எனக்கு தெரியும். ஒட்டுமொத்த பூத்தையை கேப்சர் செய்து விடுவார்கள், அதுவும் நான் பார்த்திருக்கிறேன். இவிஎம் மீது எழும்பிய பல்வேறு கேள்விகள் எனக்கு தெரியும். ஆனால் இப்ப அது எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சிஸ்டம், ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது இந்த அளவில் மிகப்பெரிய அலிகேஷன் வெளிவந்த பின்பு எந்த விதமான பதிலும் கிடையாது, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. ரெஸ்பான்ஸ் வருகிறது. இதே நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா பிஜேபிக்காக, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்காக ஸ்போக் பர்சன் போன்ற வேலையை பார்க்க தொடங்கி விட்டார்கள். ஏதோ அவர்கள் மீது கேள்விகள் எழுப்பியபடி அவர்கள் பதிலளிக்க தொடங்கிவிட்டார். தேர்தல் ஆணையத்தின் மீதுதான் கேள்வி, பிஜேபி மீதோ மோடி மீதோ இல்ல மற்ற பிஜேபி சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் மீதோ கிடையாது. ஆனால் இவர்கள் முந்திரி குட்டை போன்று முந்திக்கொண்டு அந்த டேட்டாவை தவறு என்கிற விஷயத்தை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். ராகுல் காந்தியிடம் இந்த டேட்டா எப்படி போனது, முதலில் அதை நீங்க பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கேட்ட இரண்டு விஷயம்தான். ஒன்று, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கான டேட்டா எங்களுக்கு தேவை. முக்கியமாக மகாராஷ்டிரா தேர்தலுக்கான டேட்டா எங்களுக்கு தேவை. லோக்சபா எலெக்ஷன் 2024க்கான டேட்டா எங்களுக்கு தேவை. இதை தாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜ், லோக்சபா தேர்தலுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு தேவை என்று கேட்டபோது ஒரு சட்டம் மாற்றப்பட்டது. அந்த சட்டம் வழியாக யாருக்குமே இந்த டேட்டாவை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இரண்டாவது, சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டட் பை த பிஜேபி, த ரூலிங் கவர்மெண்ட். கிடைத்ததா? கிடைக்கல. இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு அந்த போட்டோவை நீங்க பாருங்க. என்னுடைய எடிட்டர் ஒரு ரிக்வெஸ்ட், நான் இதுக்கப்புறம் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னை காட்ட வேண்டாம், வெறும் அந்த ஸ்கிரீன்ல ஒட்டுமொத்த அந்த பிடிஎஃப் பேப்பரை மட்டும் காட்டுங்கள், உங்களுக்கு புரியும். ராகுல் காந்தி காட்டிய அதே பேப்பர்ஸ்கள் தான் இது. ஒரு 7 அடிக்கு மேல அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அந்த காகிதங்களை நீங்க பார்த்து விடுகிறீர்கள். இதுதான் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு கொடுத்த அந்த பேப்பர்ஸ். அதாவது இது ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கான vote லிஸ்ட் கிடையாது. இது ஒரே ஒரு கான்ஸ்டிட்யூவன்சிக்கான டேட்டா. 6 லட்சத்தி சொச்சம் வாக்காளர்களுடைய அந்த டேட்டா இது. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன நினைத்தது என்றால், இது போன்ற டேட்டா கொடுத்தால் யாருமே இதை ஸ்கேன் செய்தெல்லாம் பார்க்க மாட்டார்கள், நாங்க பிடிபட மாட்டோம். பட் there was a process. 40 நபர்களை ஒரு இடத்தில் கூட்டி வைத்து இந்த பேப்பர்ஸ்களை கொடுத்து ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு போட்டோவையும், ஒவ்வொரு அட்ரஸையும் ஸ்கேன் செய்வதற்கான அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். 40 நபர்கள் 6 மாதங்கள் பிடித்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்த டேட்டாவை அனலைஸ் செய்ததற்காக. இதிலிருந்து வெளிவந்த அந்த ரிப்போர்ட் ஒட்டுமொத்த இந்தியாவையே இன்னைக்கு ஒழுக்கியுள்ளது. இந்த நாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த அந்த ஜனநாயக உரிமை, ஓட்டுரிமை, 1 person 1 vote என்கிற அந்த அர்த்தமே இன்னைக்கு மாறி போனது. இந்த நாட்டில் இன்னும் டெமோக்ரசி இருக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டில் ராகுல் காந்தி என்னெல்லாம் கூறினாரோ அதே விஷயங்களை ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தேர்தலில் கூறியது. அதே விஷயத்தை தான் மகாராஷ்டிரா தேர்தலில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூறினார்கள். இதே போன்றுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், அங்க இருக்கக்கூடிய
கட்சிகள் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து வந்தார்கள். ஆனால் யாராலையுமே இது போன்ற ஆதாரங்களை வெளி வைக்க முடியவில்லை. முதல் முறையாக இந்த அளவில் இது போன்ற பிரசன்டேஷன் வித் டாக்குமெண்டட் ப்ரூஃப் ஒரு மேடையில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்தால் பதில் கொடுக்க முடியுமா என்கிற அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த ரிசர்ச் எங்க எப்படி நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். கர்நாடகாவில் ஒரு கான்ஸ்டிடியூன்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதாவது எந்த இடத்தில் காங்கிரஸ் தோர்த்ததோ அதற்கான இந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீர்கள். அதாவது பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா சீட். இந்த இடத்தில் லோக்சபா 2024ல நடந்த தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த ஓட்டு 6,58,915. அப்படியே மேல பாருங்க, காங்கிரசிற்கு கிடைத்த ஓட்டு 6,26,208. ஆக மொத்தம் அந்த வின்னிங் மார்ஜினை நீங்க பார்த்தீர்கள்னா 32,707. இதுதான் வின்னிங் மார்ஜின். ஆனால் இதே இடத்தில் அசெம்பிளி எலெக்ஷன் வரும்போது அப்படியே அந்த மார்ஜின் டபுள் ஆகி விடுகிறது. காங்கிரசிற்கு கிடைத்தது 1,15,586 ஓட்டுகள். பிஜேபிக்கு கிடைத்த ஓட்டுகள் 2,29,632. அதாவது ஒட்டுமொத்த லோக்சபா அசெம்பிளியில் the winning ratio was only 32,707. But in one assembly election where the vote numbers are very very less, அந்த இடத்தில் winning margin crosses 1,40,000. இப்போ இந்த லோக்சபா அசெம்பிளியை நீங்க ஒரு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அடுத்த ஸ்லைடை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு தெரிய வரும். இந்த விதான் சபா செக்மெண்டில், அதாவது பெங்களூர் சென்ட்ரல் என்கிற இந்த இடத்தில் 7 சீட்கள் இருக்கிறது. எம்எல்ஏ சீட் 7 இருக்கு. சரவணா நகர், சிவி ராமன் நகர், சிவாஜி நகர், சாந்தி நகர், காந்தி நகர், ராஜாஜி நகர், சர்மா பேட் மற்றும் மகாதேவபுரா. இந்த மீதம் இருக்கக்கூடிய 6 இடங்களில் காங்கிரஸ் முன்னணியில் இருந்தது. வெறும் மகாதேவபுராவில் மட்டும் பிஜேபி முன்னணியில் இருந்தது. 7 இடங்களில் காங்கிரஸ் முன்னணியில், ஒரே ஒரு இடத்தில் பிஜேபி. ஆனால் அந்த ஒற்றை இடத்தில் பிஜேபிக்கு 1,00,000க்கும் மேல ஓட்டு எப்படி கிடைத்தது? அந்த இடத்தில் இவர்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மகாதேவபுரா என்கிற இந்த கான்ஸ்டிட்யூவன்சியை இவர்கள் தேர்வு செய்து அதற்கான ஆய்வு ரிப்போர்ட்டை தான் இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த கட்டுக்களை பாருங்கள். 7 அடி உயரம், 6 மாதங்கள் பிடித்திருக்கிறது. 40 நபர்கள் இதற்கான ஆய்வில் இறங்கி இருக்கிறார்கள். வெளிவந்த ரிப்போர்ட் 1,250,000 ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கிறது. இந்த திருட்டிற்கான 5 முறை, 5 ways to steal the votes. वोट की चोरी हुई है. डुप्लीकेट वोट्स என்கிற பெயர்ல 11,965. அது எப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ், தவறான பெயர், தவறான அட்ரஸஸ்கள் பெயர்ல 40,009 ஓட்டுகள். பல்க் ஓட்டர், ஒரே அட்ரஸில் 50, 100, 40 ஓட்டு அப்படிங்கிற பெயர்ல, அதாவது ஒரு சிங்கிள் ரூம்ல 80 பேருடைய பெயர், 10,452 ஓட்டு. இன்வாலிட் போட்டோ, போட்டோ ஐடி உங்கள்ட்ட இருக்கா? வோட்டர்ஸ் ஐடி உங்கள்ட்ட இருக்கா? அதுல போட்டோ இருக்கா இல்லையா? அதே போன்று வோட்டர்ஸ் லிஸ்ட்ல அந்த போட்டோ இருக்கும். இது போன்று போட்டோவே இல்லாத ஒரு சில இடங்கள், அதுல 4,132. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 மிக முக்கியமான ஒரு இடம். இதை நான் ஒரு வாரத்திற்கு முன்பு டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட்களை எக்ஸ்போஸ் செய்து ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அங்கேயும் இந்த ஃபார்ம் 6ஐ பற்றி மிக ஆழமாக எடுத்து வைத்திருந்தேன். இந்த ஒட்டுமொத்த கடுபடி நடக்கக்கூடிய இடமே ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 8 தான். அதையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். இந்த பேர்ல 32,692 இடங்களில் திருட்டு நடந்திருக்கு. இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம். டூப்ளிகேட் வோட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 11,965. எப்படி? அதை நீங்க பாருங்கள். உங்களுடைய ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த நபருடைய பெயர் குர்கீரத் சிங். அதாவது இந்த நபர் ஒரு இடத்தில் ஒரு ஓட்டு மட்டும்தான் போட முடியும் என்பது தேர்தல் ஆணையம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த நபருடைய ஓட் எங்கெல்லாம் இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். பூத் நம்பர் 116 என்கிற இடத்தில் இந்த நபருடைய ஓட்டு இருக்கு. அதே நபருடைய ஓட்டு பூத் நம்பர் 127 இருக்கு. அவருடைய பெயர், அவருடைய அப்பாவுடைய பெயர், விலாசம் எல்லாமே சேம். பூத் நம்பர் 125ல அவருடைய பெயரை செக் பண்ணி பாருங்க, அவருடைய அப்பாவுடைய பெயரை செக் பண்ணி பாருங்க, விலாசம் அதேதான், அவருடைய போட்டோ.
பூத் நம்பர் 126. அப்போ ஒரு நபர் 4 இடத்தில் அவருடைய ஓட்டு பதிவாகியுள்ளது. இதை பற்றி விசாரிக்கும் போது தேர்தல் ஆணையம் மிரட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். சரி, இன்னொரு டூப்ளிகேட் ஓட்டுக்கான அந்த அர்த்தத்தை பாருங்கள். இந்த நபருடைய பெயர் ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா. இந்த நபருடைய மற்ற ஐடென்டிஃபிகேஷன், அவருடைய அட்ரஸ், அவருடைய வயது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இவருடைய ஓட்டு பூத் நம்பர் 458, பூத் நம்பர் 459லயும் இருக்கு. இந்த இரண்டையுமே நீங்க பார்த்தீர்கள்னா, அதே போன்று இன்னொரு நபர் விஷால் சிங், இவருடைய பெயர் பூத் நம்பர் 513 மற்றும் 321லும் இருக்கு. இது போன்ற நபர்களுடைய எண்ணிக்கை 11,965. சரி, அடுத்தபடியாக ஃபேக் அட்ரஸ். ஃபேக் அட்ரஸ் என்கிற பெயர்ல 40,009 ஓட்டுகள் இருக்கிறது. இவர்களுடைய அட்ரஸ் தவறு. அட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டு நம்பரை நீங்க ஜூம் செய்து பார்த்தீர்கள்னா 0. இந்த நபர்களுடைய அட்ரஸ் வெரிஃபையே செய்ய முடியவில்லை. அதாவது இவர்களுடைய அட்ரஸை ஜூம் செய்து பார்த்தீர்கள்னா எல்லாருடைய அட்ரஸ்லயும் ஹவுஸ் நம்பர் 0. எங்கேயுமே ஹவுஸ் நம்பர் 0ன்னு எங்கேயுமே இருக்காது. அதற்கான அட்ரஸ் எதுவுமே தெரியாது. அதாவது இவர்களை செக்கே பண்ண முடியாது, இவர்களை அட்ரஸை வெரிஃபையே பண்ண முடியாது. அந்த மாதிரியான நபர்கள் 40,009. அடுத்த ஸ்லைடை பாருங்கள். பல்க் வோட்டர்ஸ் இன் a single address. இதற்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளையும் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். இந்தியா டுடே குரூப் அதற்கான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ப்ரூஃபை நீங்க பாருங்கள். 10,452 ஓட்டுகள் இந்த மாதிரி தான் இருக்கிறது. எப்படி? இந்த வீட்டை பாருங்கள். இந்த வீட்டில் 80 ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்களா? அதாவது 80 ஓட்டு இந்த வீட்டில். நம்ப முடிகிறதா? இதற்கான உண்மையும் நீங்க பார்த்து விடுங்கள். இந்தியா டுடே குரூப் வெளிவிட்ட இந்த வீடியோ, இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த வீட்டின் உரிமையாளர் ஜெயராம் ரெட்டி, பிஜேபி லீடர். அவருடைய வீடு தான் இது. இந்த வீட்டில் 80 நபர்கள் இருக்கிறார்களாம். ஆனால் போய் செக் செய்து பார்க்கும்போது யாருமே கிடையாது. இதே போன்ற இன்னொரு அட்ரஸ் எடுத்து காட்டுகிறேன். 46 ஓட்டுகள் இந்த வீட்டில் இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த வீட்டில் 46 நபர்கள். எப்படி? யாருக்குமே தெரியவில்லை. இப்போ உங்களை டெல்லி எலெக்ஷனுக்கு கூட்டி செல்கிறது. இது ராகுல் காந்தி காட்டின அந்த கணக்கு கிடையாது, இது வேற ஒரு கணக்கு. டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 8 பிஜேபி தலைவர்கள் வீட்டில் இதே போன்று ஒரு தலைவர் வீட்டில் 4 ஓட்டு இருந்திருக்கிறது. அப்படியே இந்த டெல்லி எலெக்ஷனும் போது அது 33 ஓட்டாக மாறுகிறது. 3 ஓட்டு இருக்கக்கூடிய தலைவர் வீட்டில் 45 ஓட்டுகளாக உயர்கிறது. இப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 8 பிஜேபி தலைவர்கள் வீட்டில் 173 ஓட்டுகள். இது இன்னொரு பிராக்டிஸ். இந்த வழியாக 10,452 ஓட்டுகள் போடப்பட்டது. பல்க் ஓட்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், அதாவது ஒரே அட்ரஸ் ஆனால் வெவ்வேறு நபர்களுடைய பெயர். இது எப்படி? அதை நீங்க பாருங்க. இந்த அனைத்து நபர்களுடைய அட்ரஸ் ஒரே அட்ரஸ், ஆனால் இந்த நபர்கள் அவர்களுடைய பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், அதாவது 68 நபர்கள் ஒரு ப்ரூவீலில், அதாவது ஒரு கிளப்ல இருக்கும்படி கூறியிருக்கிறார்கள். சாத்தியப்படுமா? முடியுமா? நீங்களே பாருங்கள். அதற்கான ஆதாரத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இதை தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படி ராகுல் காந்தி தன்னுடைய அனலைசிஸில் நம்பிக்கை வைத்திருந்தால் ஒரு டாக்குமெண்டில் கையெழுத்து போடட்டும், எங்களுக்கு ஒரு எஃபிடவிட்டை சப்மிட் செய்யட்டும். ராகுல் காந்தி இந்த அளவில் ப்ரூஃப்களை சேகரித்து, இந்த அளவில் வீடியோ வழியாக, பிடிஎஃப் வழியாக ஒரு பப்ளிக் டாக்குமெண்டாக வெளிவிட்டிருக்கிறார். இதற்கு மேல வேற என்ன தேவை உங்களுக்கு? கிடையாது. நாங்க இதை மறுக்கவும் அல்ல, இதை ஆக்செப்டும் செய்யவில்லை. ஆனால் மிரட்டுவோம். மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் நம்பர் 6, இது ரொம்பவே கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். ஃபார்ம் நம்பர் 6 என்னவென்று ஃபர்ஸ்ட் அதை புரிந்து கொள்ளுங்கள். புதிய ஓட்டர், அதாவது உங்களுடைய வயது 18 ஆன உடனே நீங்க ஒரு ஃபார்ம் நம்பர் 6ஐ நிரப்புவீர்கள். என்னுடைய வயது 18, இதற்கு மேல நான் ஓட்டு போட தகுதியானவன். இல்ல உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல் ஆபீசர் அவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்களை செக் செய்து அவர்கள் அந்த ஃபார்மை எடுத்து செல்வார்கள். இந்த கேட்டகரியில் நீங்க பார்த்தீர்கள்னா 18 இருந்து 25 வயதிற்கான நபர்கள் தான் இந்த புதிய ஃபார்மை நிரப்புவார்கள். அதற்கு மேலே யாருமே நிரப்ப மாட்டார்கள். பட் இந்த இடத்தில்
33,692 நபர்கள். அவர்களுடைய வயது 70, 80, 90, 95, 92 இந்த அளவு. அதாவது இவர்கள் முதல் முறையாக ஓட்டு போட போறார்களா? இதே இடத்தில் ஃபார்ம் நம்பர் 8 என்றும் இன்னொன்று இருக்கும். அதாவது நீங்க விலாசத்தை மாறி அல்ல வேற இடத்திற்கு நீங்க ஷிஃப்ட் செய்து போகும்போது அந்த இடத்தில் இந்த 60 வயது 70 வயதிற்கான நபர்கள் எல்லாம் அந்த ஃபார்ம் நம்பர் 8 தான் எழுதுவார்கள். அந்த ஃபார்ம் தான் அவர்கள் நிரப்ப வேண்டும். அப்போ இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களிடம் இந்த ஃபார்ம் நம்பர் 6 எப்படி போனது? அப்போ இதுவும் ஃபேக் ஓட்ஸ் எப்படின்னு நீங்க பாருங்க. உதாரணத்திற்கு ஷகுன் ராணி இவர்களுடைய இந்த ஓட்டை நீங்க பார்த்தீர்கள்ல, 1 vote 1 person. ஆனால் இந்த இடத்துல இந்த 2 பேருடைய படத்தை பாருங்கள். அவர் 2 இடத்துல போய் ஓட்டும் போட்டிருக்கிறார். ஒரே போட்டோ ஒரு இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அந்த போட்டோ இருக்கு, ஒரு இடத்துல கொஞ்சம் ஜூம் செய்த ஒரு போட்டோ இருக்கு. அவர் ப்ரூஃப் ஆஃப் டபுள் ஓட்டிங் 2 இடத்துல போய் ஓட்டு போட்டதற்கான அந்த ஆதாரமும் இருக்கிறது. 70 வயது இந்த பெண்மணி. அவர் போட்டாரா வேற யாரும் போட்டார்களா? அது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தால் தான் தெரியும். ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கிடையாது. 45 நாட்களுக்குள்ள நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை டிலீட் செய்கிறோம் என்று தானே தேர்தல் ஆணையம் கூறுகிறது. அப்போ அதை ப்ரூவ் செய்ய முடியாது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒற்றை லோக்சபா கான்ஸ்டிடியூஷன் ஒற்றை லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியில் திருடப்பட்ட ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1,250,000. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போ அலிகேஷன் வைக்கிறார்கள். விளக்கத்தை கொடுக்கவில்லை. அலிகேஷன். நீங்க உண்மையை பேசியிருந்தால் நீங்க ஒரு எஃபிடவிட்டை சப்மிட் செய்ய வேண்டுமா? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க மிக ஆழமாக பார்க்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு 25 இடங்கள்ல பிஜேபிக்கும் காங்கிரஸிற்கும் இருக்கக்கூடிய அந்த வின்னிங் மார்ஜின் 1000, 800, 1500 அப்படித்தான். மொத்தம் 33,000 ஓட்டு வித்தியாசத்தில் 25 சீட்டுகளை பிஜேபி வென்றது. இது போன்ற கடுபிடிகள் நடக்கும்போது, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியில் 1,00,000 ஓட்டு வித்தியாசம் இருக்கும்போது ஒட்டுமொத்த லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியில் அசம்பிளியில் 1,00,000 திருட்டு ஓட்டுகள், ஒட்டுமொத்த லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியில் எத்தனை இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்போ இது திருட்டா இல்லையா? இன்னைக்கு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்திடம் 5 கேள்விகளை கேட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த மிரட்டி கடிதம் போட்டதுக்கு அப்புறம், இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தியுடைய அந்த 5 கேள்விகள் கேளுங்கள். Why are voter list not provided in machine readable format? இவர்கள் கொடுத்த அந்த காகிதம் அதை ஸ்கேன் எல்லாம் செய்ய முடியாதான். ஸ்கேன் செய்த உடனே அது சிஸ்டம் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போய் அதை நீங்க இப்பெல்லாம் பார்கோடெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, பார்கோட கிளிக் பண்ண உடனே அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த மாதிரியான எந்த விதமான ஆப்ஷனும் இதில் கிடையாது. மேனுவலாக தான் நீங்க அதை செக் செய்யணும். ஏன் அது மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக கொடுக்கவில்லை என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, why is CCTV footage from polling station not made available to all political parties? அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. ஒரு கேண்டிடேட் அவருக்கு சந்தேகம் இருக்கு, இந்த இடத்துல திருட்டு நடந்திருக்கலாம், இந்த இடத்துல 2 பேர் 3 பேர் வந்து ஒரே நபர் 2-3 இடத்துல ஓட்டு போட்டிருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு நீங்க கொடுக்க மறுத்து வருகிறீர்கள்? அவேல் கொடுங்க, அதை சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க என்கிற இரண்டாவது கேள்வி. பட் நீங்க கொடுக்க மறுக்கிறீர்கள். However, 1 lakh fake voters added in Karnataka Mahadevapura constituency. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான ரிப்போர்ட் கார்டு கிடையாது. வெறும் ஒரே ஒரு ஒற்றை அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியான மகாதேவபுரா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா, சென்ட்ரல் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த இடம். எப்படி இந்த ஒற்றை கான்ஸ்டிடியூன்சிகள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ஓட்டு வெறும் 6 லட்சம், போடப்பட்ட ஓட்டே 6 லட்சம். அந்த 6 லட்சம் ஓட்டுகளில் 1 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு. இந்த கள்ள ஓட்டு எப்படி சேர்க்கப்பட்டது? எப்படி இந்த 1 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இங்கே சேர்க்கப்பட்டார்கள்? அதற்கான விளக்கம் என்ன? அடுத்த கேள்வி, why has ECI not addressed the complaints about voter suppression and deletion? எதற்காக தேர்தல் ஆணையம் ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ், சிவசேனா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆப்போசிஷன்
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். வெஸ்ட் பெங்கால் இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம், டிஎம்கே, இதே அலிகேஷன் தானே. எப்படி திடீர்னு நீங்க ஓட்டுகளை கழிக்கிறீர்கள், கூட்டுகிறீர்கள்? எஸ்ஐஆர் என்கிற பெயர்ல பீகார்ல கிட்டத்தட்ட 90 லட்சம் ஓட்டுகளை நீங்க கழித்து விட்டீர்கள். அங்க இருக்கக்கூடிய மொத்த ஓட்டுகள் 8 கோடி. 8 கோடியில 90 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை நீங்க ஓட்டு போடக்கூடாது என்று கூறியிருக்கிறீர்கள். எப்படி? அதற்கான விளக்கம் என்ன? இன்னும் தேர்தல் ஆணையம் எதுவுமே கூறவில்லை. வாட் ஸ்டெப்ஸ் இஸ் த ECI taking to ensure free and fair election in light to these irregularities? நான் உங்களுக்கு ஆதாரத்துடன் அனைத்தையும் எடுத்து காட்டிட்டேன். இப்போ தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் நேரடியாக, நேர் வழியில், டிரான்ஸ்பரண்ட் முறையில் தேர்தல் நடத்துவதற்காக என்ன செய்கிறீர்கள்? அதற்கான விளக்கம் என்ன? இது ராகுல் காந்தியுடைய கேள்விகள். இப்போ இவிஎம் மீது கேள்வி கிடையாது, ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீது இந்த கேள்விகள் எழும்புகிறது. எந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி இந்த நாட்டில் தேர்தலை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் இந்த கேள்வி. அப்போ தேர்தல் ஆணையம் பதில் கொடுப்பதை விட்டுவிட்டு மிரட்டக்கூடிய வேலையில் இறங்கிவிட்டால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய முறையிலும் அந்த கேள்வி எழும்பியது. அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்த 3 நபர்களுமே, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய நபர், சுப்ரீம் கோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவர்கள் ஒரு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து பார்லிமெண்டில் அந்த சட்டத்தை பாஸ் செய்ய வைத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீக்கி இவர்கள் சேர்த்த நபர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தேர்வு செய்யக்கூடிய அவருடைய அரசியல் கட்சியை சார்ந்த இன்னொரு மினிஸ்டர், அதாவது ஒரே அரசியல் கட்சியில 2 பேர். 3வது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். நீங்க ஓட்டு போடுங்க, போடாம இருங்க, எந்த கவலையும் கிடையாது. நாங்கள் தான் எங்களுக்கு விருப்பப்படி தான் அந்த தேர்தல் ஆணையரை நாங்கள் தேர்வு செய்வோம். இன்னைக்கு அந்த ஜுடிஷியரி எந்த அளவில் விலை போய்விட்டது என்று நீங்க பாருங்கள். பிஜேபியின் ஒரு ஸ்போக் பர்சன். இந்த செய்தி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஃப்ரண்ட் ஸ்டோரி, பிரேக்கிங் நியூஸாக இருந்திருக்க வேண்டும். எல்லா நியூஸ் சேனல்களும் இதைத்தான் டிபேட் செய்திருக்க வேண்டும். இந்த பெண்ணின் பெயர் ஆர்த்தி சாத்தே, ஃபார்மர் ஸ்போக் பர்சன் ஆஃப் மகாராஷ்டிரா பிஜேபி. இந்த பெண்ணை சுப்ரீம் கோர்ட்டின் கொலிஜியம் நீதிபதியாக தேர்வு செய்திருக்கிறார்களா? பிஜேபியின் ஸ்போக் பர்சன், and the government wants that person to become a judge, நீதிபதி. அப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், சிபிஐ ஆக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்கள் இன்னைக்கு விலை போய்விட்டதா? அல்ல ராகுல் காந்தி கூறியபடி இந்த நாட்டில் மக்கள் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. மக்கள் யாரை தேர்வு செய்ய நினைக்கிறார்களோ, இந்த அரசியல் கட்சி எனக்கு வேண்டாம், நான் வேறொரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த ஓட்டை போடுகிறேன் என்று அவர்கள் போட்ட பின்பு கூட ஏன் ரிசல்ட் ஏன் வேறாக மாறுகிறது? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். எங்களுடைய இந்த உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியிலும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.